கள்ளக்குறிச்சியில் வீடு வீடாக சென்று ஆறுதல் கூறி வரும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன். கள்ளக்குறிச்சி கள்ள சாராய மரணங்களை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தையின் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தொடர்ந்து ஆறுதல் கூறி வருகிறார். கள்ளக்குறிச்சியில் திருமாவளவுடன் அதிமுக பிரமுகர் நாச்சியால் சுகந்தி திடீரென வாக்குவாதம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த காவல்துறையினர் அதிமுக நாச்சியால் சுகந்தியை வெளியேற்றினர். கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயமானது 50 பேர் உயிர்களை காவு வாங்கி இருக்கிறது. இதனை அடுத்து தமிழக அரசியல் கட்சியின் தலைவர்கள் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அங்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர். இன்னொருத்தவங்க கூட்டு படுத்துருக்காங்க நம்ம இன்னொருத்தவங்க வந்து செத்துட்டான். அப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது சாராயத்தை தான் செத்துட்டான்னு சொல்லுவோம். அது தெரியாமலேயே நாங்கள் போஸ்ட்மார்ட் பண்ணாமல் எங்களுக்கு பையன் ஒருத்தர் வெளிநாடு போயிருந்தார். அவர் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பாடியை கொண்டு துவைச்சாச்சு ஒரு பாடியை. ஏன்னா அது வரைக்கும் எனக்கு தெரியாது இது வேற வரணும் போக போகிறோம். இது வந்து அன்னைக்கு பையன் அதை வெயிட் பண்ணிட்டு நேற்று கம்பெனி கொடுத்து இன்றைக்கி போஸ்ட்மார்ட் பண்ணிக்காங்கன்னா இந்த 3 மணி நேரம் கவர்மெண்ட் கணக்கில் சில முன்னாடி போஸ்ட்மார்ட் பண்ணாதால அது போஸ்ட் மாதிரி இன்னைக்கு பண்ணி பண்ணி. ஆனால் நான் அந்த அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணாங்கல்ல அவங்களும் கூட வந்து சேர்த்துறாங்க. சேலம் இல்லை இது தனி கேஸ் மாதிரி பாடி வந்து அடக்கல அந்த கணக்கில் வராது. அந்த கணக்கில் வரும் அந்த இது கள்ளக்குறிச்சி இந்த பாடியும் அந்த ஒன்று போஸ்ட் ஒன்று வந்து நேற்று எடுத்து உங்களுக்கு 3 கிலோமீட்டர் இல்லை மனு தனி அவங்க எடுத்து 3 இந்த இடம் அவங்க 2 பேரும் 2 வீட்லேயும் மனு எடுத்துச்சு. கண்ணன் இது கண்ணன் சன்னா கடந்து இன்னொருத்தர் லிஸ்ட்டில் கண்ணன் அது அப்படியே கண்ணன் சன்னா கடந்து இன்னொன்று ஜெயம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு தான் பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் வறுமைக்கு ஒரு கீழே பசங்க அதில் கொஞ்சம் எடுத்து பேசுகிறேன். ஆமாம் தலைவரே